ஒரு நபர் ஆத்துல இருந்து தனக்கு தேவையான மீனெல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மரத்தடி ஓரத்துல நிம்மதியா உட்காந்து ஓய்வெடுத்துட்டு இருக்காரு. அப்போதான் ஒரு கோடீஸ்வரனான ஒரு வியாபாரி கார்ல வராரு. கார் போறது அளவுக்கு அந்த பாதை இல்லாதனால காரை ஓரமா நிப்பாட்டி கார்ல இருந்து இறங்கி நடந்து போகும்போது இந்த நபரை பார்த்துட்டு தான் செல்ல வேண்டிய இடத்துக்கான வழி கேட்கிறாரு. அந்த நபரும் வழியை நேர போங்க, வலது பக்கம் போங்க, இடது பக்கம் போங்கன்னு அந்த வழியை ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்குறாரு. திரும்ப அந்த வியாபாரி இவர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க என்ன வேலை செய்யறீங்க? அந்த நபர் சொன்னாரு, மீன் பிடிக்கிறதா என்னுடைய தொழில். அப்ப அவரு கேட்கிறாரு, திரும்ப கேட்கிறாரு, நீங்க இந்த நேரம் நிம்மதியா ஓய்வெடுத்துட்டு இருக்கீங்களா? இந்த நேரத்துல மீன் பிடிச்சிருக்கலாமே, மீன் பிடிச்சிருந்தா அந்த மீன் எல்லாம் வித்துட்டா இன்னும் அதிகமா காசு சம்பாதிக்கலாமே. அப்ப அவர் சொன்னாரு, எனக்கு போதுமான மீனை நான் காலையில பிடிச்சிட்டேன், இன்னும் அதிகமா மீனை பிடிச்சி காசு சம்பாதிச்சு நான் என்ன பண்ண போறேன்? அப்ப அவர் சொன்னாரு, பெரிய போட்டா வாங்கலாம், பெரிய போட்டா வாங்கினா இன்னும் நிறைய மீனை பிடிக்கலாம், நிறைய மீனை பிடிச்சிட்டு அதை எல்லாத்தையும் வித்துக்கலாம், அதெல்லாம் வித்துட்டு நிறைய காசு சம்பாதிச்சிடலாம், நிறைய காசு சம்பாதிச்சுட்டு இன்னும் 2-3 போட்டு வாங்கலாம், இன்னும் 2-3 போட்டுலாம் வாங்கி நிறைய பேரை வேலைக்கு வைக்கலாம், நிறைய பேரை வேலைக்கு வச்சுட்டு அவங்க எல்லாரும் மீன் பிடிக்க ஆரம்பிக்குங்க. அவங்க எல்லாம் மீன் பிடிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் வித்துடலாம், அதெல்லாம் வித்துட்டு இன்னும் நிறைய போட்டு வாங்கிட்டு நீங்க நிம்மதியா ஏதாவது ஒரு இடத்துல ஓரமா உட்கார்ந்து நீங்க ரிலாக்ஸா உட்கார்ந்து ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு அவர் திரும்ப கேட்டாரு, இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அப்ப வியாபாரி சொன்னாரு, நிம்மதியா ஓய்வெடுத்துட்டு இருக்கீங்க, இதை தானே நீங்களும் சொன்னீங்க, அப்போ செய்ய வேண்டிய வேலையை நான் இப்பவே செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா. அப்புறம் திரும்ப அந்த வியாபாரிகிட்ட கேட்டாரு, நீங்க எவ்வளவு ரூபா சம்பாதிச்சீங்க? 4 லட்சம் கோடி ரூபா சம்பாதிச்சேன். ஏன் அப்ப நிம்மதியா ஓய்வெடுக்க வேண்டாம ஏன் அதுக்கு சுத்திட்டு இருக்கீங்க? நீங்க கடைசியா எப்போ நிம்மதியா ஓய்வெடுத்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா என்ற கேள்வியை கேட்ட உடனே வியாபாரி யோசிக்க ஆரம்பிக்கிறார். இதுல இருந்து நான் புரிந்து கொண்ட முக்கியமான விஷயங்கிறது, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட அதிகமா சில பேர் சொல்றது, படிப்புல மட்டுமே கவனம் கொடுக்கணும்னு சொல்லி படின்னு ஒரு காலகட்டத்தை கழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் உழைப்புல மட்டுமே கவனம் கொடுக்கணும், இந்த வயதுலதான் உழைக்கணும்னு சொல்லி உழைப்புல மட்டுமே கவனம் கொடுத்து இன்னொரு காலத்தை கழிச்சிடுறாங்க. குழந்தைங்க எல்லாமே ஆனதுக்கு அப்புறம் வேலை ரிட்டையர்மெண்ட்டை தவிர வாழ்க்கை ரிட்டையர்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. இப்ப வேலையிலே ரிட்டையர்ட் ஆயிடுச்சு, வாழ்க்கையிலே ரிட்டையர்ட் ஆயிடுச்சு. பெரும்பாலானோர் குழந்தைங்களை சார்ந்து, பெரும்பாலானோர் முதியோர் இல்லத்தை சார்ந்து, இப்படிதான் உலகம் போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது நான் என்னுடைய இளம் வயதுல நான் ஆசைப்பட்ட மாதிரி என்னால ஓய்வெடுக்க முடியலையே, மகிழ்ச்சியாக இருக்க முடியலையே என்கிற வருத்தத்தோட இறந்தவங்கள் மத்தியில நான் சொல்ல வருவது, பணம் சம்பாதிப்பது தவறல்ல, பணம் சம்பாதிக்கணும், இலக்கை அடையணும். ஆனா அந்த இலக்கை அடையக்கூடிய அந்த பாதை இருக்குல்ல, அந்த பாதை மகிழ்ச்சியான பாதையாக இருக்க வேண்டும், அந்த பாதை நிம்மதியான பாதையாக இருக்க வேண்டும், அந்த பாதை மனம் நிறைவு தரக்கூடிய பாதையாக இருக்க வேண்டும், அந்த பாதை ஓய்வெடுக்கும் பாதையாக கூட இருக்க வேண்டும். அதுதான் சக்சஸ் என்கிறத இதுல இருந்து நான் புரிந்து கொண்டேன். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.